Hello viewers. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Ben 10 Omniverse Season 2 Episode 5 Male Factor. ஓபன் பண்ண பென்னும் ரூக்கும் பெல்வுட்ல நடக்கிற ஃபெஸ்டிவலுக்கு போவாங்க. அதுக்கு நம்ம பென்னு தான் சீஃப் கெஸ்ட். என்ன அவன் பேரத்தான் எங்கேயும் போடாம விட்டுட்டாங்க. அதுதான் நம்மளுக்கு சின்ன மன வருத்தம். பென்னு போனவனே அந்த ஃபெஸ்டிவலோட ஆர்கனைசர் நட்டாலியா வாங்க வாங்கன்னு பென்ன பயங்கரமா வெல்கம் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இந்த ஃபெஸ்டிவலுக்கு மிலிட்டரி கமாண்டர் யாரையாச்சும் கூப்பிடலாம்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா பசங்க எல்லாரும் பென்டன் பென்டன்னு சொன்னதுனால வழியக்க வம்படியா நம்மள கூப்பிட்டுருப்பாங்க. ஐயோ உங்க அன்பு என்ன திக்குமுக்க அட வைக்கியதேன்னு பென்னுக்கு சந்தோஷம். இன்னும் இல்ல வந்து பாருங்க ஆடி போயிருவீங்க அசந்து போயிருவீங்கம்பா. அப்பவே ஏதோ சூழ்ச்சி பண்றான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா. நம்பி உள்ள போவான். ஒரு பெரிய பெல்ல காட்டுவா. அத 16th செஞ்சுரியில கண்டுபிடிச்சிருப்பாங்களாமா. அதுவும் கையாலேயே டீ குட்டால ரெடி பண்ணது. அதனாலதான் இந்த ஊரோட பேரே பெல்வுட். பெண்ணுக்கு என்ன கவலைன்னா நோட்டீஸ்ல அவன் பேரை போடாததுதான். ஏன்னா ஒரு சீஃப் கெஸ்ட் நேமையே மறக்கலாமா. அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க. பெண்ணோட வேலை என்னன்னா அந்த தண்ணிக்கு மேல நின்னுக்கணும். கரெக்டா அவங்க சைடுல இருக்க ரவுண்டுல யாராச்சும் எய்ம் வச்சு அடிச்சாங்கன்னா பெண்ணு தண்ணிக்குள்ள போய் விழுந்துருவான். உடனே ரூக் அடிச்சு பெண்ண தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுட்டு நெம்ப நல்லா இருக்கேன்பா. அட பாவிகளா சீஃப் கெஸ்ட்னு கூப்பிட்டாங்களே டப்பி வந்தடேன்னு முழிப்பான். ஒவ்வொரு பசங்களா வர ஆரம்பிச்சிருவானுங்க. ஃபர்ஸ்ட் வந்த பையன் எனக்கு பிரெயின் ஸ்டோமா மாறி காட்டுங்கப்பா. நம்மளும் மாறிடுவான். வேற என்ன பண்ண முடியும். வியந்து போற அளவுக்கு அடிக்கிறவனை இப்படி வித்தக்காரனாக்கிட்டாங்களே. சோ சேட். ஃபர்ஸ்ட் வந்த பையன் அடிக்க மாட்டான். அப்பாடா எஸ்கேப். ரெண்டாவதா தலையில தொப்பிய போட்டு ஒரு பையன் வருவான். அவனுக்கு பெண்ணு மேல என்ன காண்டோ தெரியல. ஃபர்ஸ்ட் அடி கரெக்டா அடிச்சு தண்ணியில முக்கிடுவான். ரெண்டாவது ஸ்ட்ரிங் ஃபிளையா மாற சொல்லி கரெக்டா அந்த ரவுண்ட்ல அடிச்சு மறுபடியும் தண்ணியில தள்ளி விட்டுருவான். இப்படியே பெண்ண ஒவ்வொரு ஏலியனா மாற சொல்லி கரெக்டா அடிச்சு தண்ணியில போட்டு முக்கி எடுப்பான். நல்ல வேலை ஹியூமாங்கசோர் ஹைட்டுங்கிறதுனால புல்லா நனையில. எதுல ஹியூமாங்கசோர வேற கிண்டல் பண்ணிட்டு போவானா. அட பாவி எல்லாருக்கு எங்களே போடு என்ன துவைச்சு தொங்க விடுறாங்களேன்னு ஃபீல் பண்ணுவான். வேறதுக்குள்ள பெண்ண அடிச்சு தண்ணிக்குள்ள தள்ளுறதுக்காண்டி டோக்கன் வாங்கிட்டு வந்திருப்பான். அட பாவி சண்டால அதான் முதல்லயே அடிச்சு உள்ள தள்ளிட்டீலையா. அப்படி என்னைய தண்ணியில முக்கி கொள்றதுல உனக்கு என்னையா ஆர்வம்னு பேசிட்டு இருப்பான். திடீர்னு அங்க ஒரு பிளாஸ்ட். எல்லாம் பயந்தடிச்சு ஓடுவாங்க. என்னடான்னு பார்த்தா அந்த வேட்டக்காரனோட நாய் அது நேரா பெல்லு மேல ஏறி நின்னுட்டு இருக்குமா. அந்த பெல்லுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நட்டாலியா காப்பாத்துங்கன்னு கத்திட்டு கிடப்பா. நம்மளுக்கு ஒரே கன்ஃபியூசன். ஏன்னா ஆல்ரெடி இதை அடிச்சு பத்தி விட்டாச்சு. ஏன் திருப்பிக்கிட்டு வந்துச்சுன்னு. பெண்ணு நான் இந்த நாயை பாத்துக்கிறேன் ரூக்கு போய் அந்த கைபர் பையில புடிச்சிட்டான்னு அனுப்பி விடுவான். ஏன்னா அந்த நாய் இங்க இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த பையன் இங்க தானே எங்கேயோ சுத்திட்டு இருப்பான். பெண்ணு போனவனே என்ன பண்ணும். அவனை பார்த்த கோவத்துல அந்த பாலை தட்டி விட்டுரும். பெல்லு போச்சு அப்படின்னு நட்டாலியா மல்லாக்க விழுந்துருவா. அந்த பெல்லு கரெக்டா பெண் அடிச்சானே ஒருத்தன் அவன் மேல உருள்ற மாதிரி போயிட்டு இருக்குமா. தலையெழுத்து இவனையெல்லாம் காப்பாத்தணுமான்னு ஹியூமாங்கசோரா மாறணும்னு அடிப்பான். வந்தது ஹீட் பிளாஸ்ட். சாரி இதுக்கு என்ன ஓட்டன்னு பாஞ்சு போய் காப்பாத்திடுவான். பெண் இப்படி ஹீட் பிளாஸ்டா மாறினவனே ஹீட் பிளாஸ்டுக்கு எந்த ஏலியன் ஆகாதோ அந்த ஏலியனா கரெக்டா அந்த நாய் மாறிடும். சோ பெண்ணை வந்து அப்படி அட்டாக் பண்ணும். பெண்ணு திருப்பி அட்டாக் பண்ணானா ஒண்ணு ஆகாது. ஏன்னா அது உடம்பு புல்லா கல்லு. சோ பெண்ணை கவி ஒரு வழி பண்ணிட்டு இருக்குமா. இங்க நம்ம ரூக் அந்த வேட்டக்கார பையில கண்டுபிடிச்சிருவான். பூரம் என்ன ரெண்டு பேர்த்துக்கும் மாத்தி சண்டை நடக்கும். இங்க பென்னு ஹீட் பிளாஸ்டா இருந்து என்னென்னமோ ட்ரை பண்ணி பாப்பான். வேலைக்கு ஆகாதா. உடனே ஆர்மட்ரிலோவா மாதிரி அட்டாக் பண்ணுவான். அதை என்ன பண்ணும். அடி வாங்கின உடனே பெண்ண ஒரு லுக் விட்டுட்டு அந்த பெரிய சைஸ் புழுவா மாறிடும். இதுக்கும் ஆர்மட்ரிலோவுக்கும் சுத்தமா ஆகாது. அதனால பென்னு சீக்கிரம் அந்த கைபரை கைமா பண்ணுவான். ஏன்னா போன டைம்ல அவன் விசில் அடிச்சு தானே அந்த நாய் பெண்ணுக்கு ஏத்த ஏலியன் மாதிரியே மாறிச்சு. இந்த டைமும் அப்படித்தான் மாறுதும்பா. ஆனா ரூக்குக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் விசில் அடிச்சு கண்ட்ரோலே பண்ணல. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பயங்கர பிஸியா சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல. அப்புறம் அந்த பெரிய சைஸ் புழு பெண்ணை போட்டு மகுன்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிரும். பெண் என்ன பண்ணுவா. இது வரைக்கும் பார்த்த ஏலியன்ஸ் எல்லாம் அது ஆல்ரெடி அட்டாக் பண்ணிருக்கு. சோ பார்க்காத ஏலியனா மாறுறேன்னு பிச்சிலா மாறிடுவான். ஆனா அதுவும் பிச்சிலுக்கு ஏத்த மாதிரியே ஒரு பூச்சியா மாறிடும். அது மட்டும் இல்லாம திடீர்னு வேவ்ஸ் எல்லாம் விட்டு ஹிப்னடைஸ் பண்ண ஆரம்பிச்சிரும். பெண் இத பார்த்த உடனே ஷாக் ஆயிருவான். ஏன்னா பெண் இத மறுபடியும் பாப்பான்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. அப்படியே கட் பண்ணி ஒரு பிளாஷ்பேக் ஒன்னு காட்டுறாங்க. எல்லாம் ஜாலியா வெக்கேஷன்ல இருக்கும்போது மவுண்ட் ரஷ்மோருக்கு போவாங்க. அந்த சிலையெல்லாம் பார்க்க நிஜம் மாதிரியே இருக்கும்பா. ஆக்சுவலி அது ஹோலோகிராம். அதான் ஃபாரவர் நைட்ஸ் கூட சண்டை போடும்போது சப் எனர்ஜியை சாப்பிட்டு அட்டாக் பண்ணும்போது அந்த சிலையோட ஃபேஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணி விட்டான்ல. அதனாலதான் வெண்ணு அந்த மேட்ரை சொல்லி கிளிகிளின்னு கிளிப்பா. அட விடுமா ஒரு ஹீரோனா இது சகஜந்தானேன்னு சமாளிச்சிட்டு இருப்பானா. கிராண்ட்பா நேரா அந்த மவுண்ட் ரஷ்மோருக்கு அடியில இருக்க பிளம்பர் பேஸ்க்கு போவாரு. போறப்ப அட்வைஸ் பண்ணிட்டே தான் போவாரு. ஏன்னா கேவலமா சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல. அங்க போய் இப்படி சண்டை போட்டா அசிங்கம் ஆயிரும்னு. அங்க போய் பார்த்தா இடமே சும்மா பயங்கரமா இருக்கும். சூப்பரான வண்டிகள் சுமாரான கதவுகள் எல்லாம் பரபரப்பா வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. கிராண்ட்பா மறுபடியும் பிளம்பர் ஆக போறாரான்னு கேப்பா.
பாப்பான். ஆனா இல்ல நீருவாரு. அப்போ ஒருத்தன் வேக வேகமா வந்து கிராண்ட்பாக்கு சல்யூட் அடிச்சு உங்களை பார்த்தா பெருமையா இருக்கு மெஜிஸ்டர்ன்ட்டு போவான். அதாவது நம்ம கிராண்ட்பா இப்ப மெஜிஸ்டர் ஆமா. அதெல்லாம் அப்படித்தான் வாங்கன்னு 2 பேத்துக்கும் கண்ணாடி ஒண்ண கொடுத்து நேரா ஒரு ரூம்க்கு கூட்டு போவாரு. அங்கதான் அந்த பூச்சிய டைம் பாப்பான். அதுக்கு பேரு தான் சைக்கோலியோப்டரன். இதை ஏதோ கொள்ளக்காரங்க கட்டிட்டு போகும்போது பிளம்பர்ஸ் காப்பாத்தி கொண்டு வந்திருப்பாங்களாமா. ஏலியனுக்குன்னு சரணாலயம் இருக்கும் இல்ல, அங்க கூட்டிட்டு போற வரைக்கும் இங்க பத்திரமா வச்சுக்க சொல்லி இருப்பாங்க. ஆக்சுவலா இந்த இனமே அழிய போகுதாமா. அது மட்டும் இல்லாம இதுதான் அந்த இனத்துல கடைசி ஒண்ணாமா. வெண்ணுக்கு என்ன டவுட்னா, எதுக்கு இப்படி ஒரு கன்றாவியான மிருகத்தை அவனு ஆட்டைய போடணும், அதனால என்ன யூஸ்? அது மட்டும் இல்லாம கண்ணாடி போட்டு வந்திருக்காங்கல்ல, அதுவும் எதுக்குன்னு தெரியல. வேற ஒண்ணு இல்லையாமா. அது என்ன பண்ணும், ஹிப்னாடைஸ் பண்ணி, அதாவது நம்ம மனசுல இருக்க ஆசைகளை தூண்டி விட்டு அத அவங்க கண்ணுக்கு தெரியற மாதிரி காமிச்சு அவங்கள வேட்டையாடுமாமா. இந்த மேட்டரை கவனிக்காத நம்ம பென்னு வெண்ண கிண்டல் பண்ணிட்டு அதே ஓபன் ஐஸோட பாத்துருவான். அது பெண்ண பயங்கரமா ஹிப்னோடைஸ் பண்ண ஆரம்பிச்சிரும். பெண்ணும் அப்படியே இது பக்கத்துல போவானா டப்புன்னு அட்டாக் பண்ணிரும். உடனே கிராண்ட்பா அவனுக்கு கண்ணாடியை மாட்டி விட்டுருவாரு. இப்போ பெண்ண அந்த பூச்சி ஹிப்னோடைஸ் பண்ணும்போது பெண்ணை எல்லாரும் பாராட்டுற மாதிரி தெரிஞ்சிருக்குமாமா. போற இடத்துல மாலை என்ன மறுவாத என்ன எல்லாரும் பெண்ணு பெண்ணுன்னு கத்துனாங்கன்னு பில்டப்பா அள்ளி ஊத்துவான். வெண்ணு காரிட்டு துப்பிடுவா. இதெல்லாம் ஒரு ஆசையாடா நொன்னப்பா இல்லன்னு. இப்ப கிராண்ட்பாக்கு என்ன டவுட்னா, இந்த பூச்சி பெண்ணையே அட்டாக் பண்ணுச்சுனே தெரியல. ஏன்னா அது எந்த மாதிரி இனத்தை அட்டாக் பண்ணுனா பூந்து பூந்து வரும்ல, கோஸ்ட் ஃப்ரீக் பிக்சில் மாதிரி அந்த மாதிரி இனத்தை தான் வேட்டையாடுமாமா. பெண்ணை இப்ப அட்டாக் பண்ணாதான் பயங்கர ஆச்சரியம். அந்நேரம் யாரோ வந்துட்டாங்கன்னு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிரும். கிராண்ட்பா பெண்ணையும் குவெண்ணையும் இங்க இருக்க சொல்லிட்டு போவாரு. ஐயோ ஐயோ, பெண்ணு கிட்ட போய் இதை சொன்னா நடக்குமா? உடனே கிளம்பிடுவான். போய் பார்த்தா எல்லாம் மாங்கு மாங்குன்னு சுட்டுட்டு இருப்பாங்க. யார் அப்படி சுடுறாங்கன்னு அந்த புகைக்குள்ள பார்த்தா மால்வேரு. அட சண்டாலா நீயான்னு சாக்காயிருவான். ஏன்னா அவனுக்கு இந்த இடத்துல என்னடா வேலை? அந்த லூசு பையன் அப்கிரேடுங்கிறதுனால எல்லாத்தோட கண்ணையும் அசால்ட்டா ஆட்டைய போட்டு மாங்கு மாங்குன்னு சுட்டுட்டு இருப்பான். இந்த கொடுமை எல்லாம் பார்த்து பெண்ணு பொங்கி எல்லாம் இருப்பானா, உடனே எக்ஸலரேட்டா மாதிரி பெண்ணு ஒரு சைடு காப்பாத்த பெண்ணு ஒரு சைடு காப்பாத்தன்னு பிளம்பர்ஸ்க்கெல்லாம் எதுவாகாம நீட்டா காப்பாத்திடுவாங்க. அப்புறம் என்ன, மால்வேர் கூட சண்டை தானே, அவனுக்கு பயங்கரமா தண்ணி காட்டிட்டு இருப்பானா, கரெக்டா பவர் டவுன் ஆயிரும். மண்டையோட வச்சு சுட போவான். அந்நேரம் கிராண்ட்பா லாங் சைஸ் கன்னை வச்சு பொட்டால்னு போடுவாரு. அப்படியே சில்லி சில்லியா சில்லறையா செதறிடுவான். அதுக்கு பேரு தான் டைக்கன் கேனனாமா. வேற வழியே இல்லனா தான் அதை யூஸ் பண்ணுமாமா. அதை வச்சு சுட்டோம்னா பாடியில இருக்க டிஎன்ஏ எல்லாம் பிரிச்சு இப்படித்தான் உடஞ்ச தேங்காய் மாதிரி செதற விட்டுரும் பாரு. ஆனா அந்த மால்வேர் பையன் அப்பவும் செத்து இருக்க மாட்டான். பிஞ்சு கிடக்கிற பீஸ் எல்லாம் அலேக ஒண்ணு சேர்ந்து அந்த டைக்கன் கேனான அவன் ஆட்டைய போட்டுக்குவான். அவ்வளவுதான், இன்னையோட 3 பேரு ஜோலியும் முடிஞ்சதுன்னு தான் நினைச்சேன். அவன் வேற மனுஷங்க மேல இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தே தீரணும்னு கண்ணை நீட்டிட்டு வெறித்தனமா நின்னுட்டு இருப்பான். கிராண்ட்பா வேண்டா வேண்டான்னு கதறுவாரு. ஏன்னா இப்ப அவன் மனுஷங்களை சுட்டான்னா 100 கிலோமீட்டருக்குள்ள அவன் எல்லாரும் செத்து போயிருவானாமா. அந்த அளவுக்கு பவராமா அந்த கன்னு. செத்தா செத்துட்டு போறாங்க, எனக்கு நடான்னு சுடுவான். டப்புன்னு பென்னு ஃபீட்பேக்கா மாதிரி லாக் பண்ணிடுவான். அவன் தான் எவ்வளவு எனர்ஜி கொடுத்தாலும் அப்சர்வ் பண்ணிடுவானே. சோ மால்வேருக்கும் அவனுக்கும் பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்கும். அதே நேரத்துல அந்த பூச்சி ஒண்ணு இருந்துச்சுல்ல, அந்த பூச்சி கிட்ட அந்த கைபர் பைய போவான். அப்படின்னா இவனு எல்லாம் பிளான் பண்ணி தான் அப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க. மால்வேர் அங்க அட்டாக் பண்ணி டைவர்ட் பண்ண விட்டுட்டு எங்க இவனுங்க வேலைய பார்த்துட்டு இருக்கானுங்க. வாட் a dangerous fellows. எங்க பென்னு அவனை மாங்கு மாங்குன்னு போட்டு அடிச்சு பொலந்து கட்டுவான். ஆனா அவன் கொஞ்சம் கூட சங்கடப்படாம, நீ தோத்துட்ட பென்னு, நீ தோத்துட்ட, நான் ஜெயிச்சிட்டேன், ஆனா நீ என்ன தோத்தேனே உனக்கு தெரியாதுன்னு பொசுக்குன்னு பொட்டிய கட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அட பாவி, ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டானே. ஆனா அவன் என்னத்தை ஜெயிச்சிட்டான், எதை ஆட்டைய போட்டான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒருவேளை அந்த டைகான் கேனான் கன்னா இருக்குமோன்னு ஒரு டவுட். அப்புறம் அந்த பூச்சி ஞாபகம் வந்து குடுகுடுன்னு போய் பாப்பாங்க, அது அங்கேயே தான் இருக்கும். அப்ப என்னத்தை ஆட்டைய போட்டு போனானுங்க, ஏதோ ஒன்னு எடுத்திருக்காங்களேன்னு ஒரே கன்ஃபியூஷன். பூச்சி தான் வேணும்னா புடிச்சிட்டு போயிருக்கலாமே. அப்படியே கட் பண்ணி இப்ப காட்டுறாங்க. இப்பதான் பெண்ணுக்கே புரியுது மூதேவிங்க டிஎன்ஏ ஆட்டைய போட்டு போயிருக்கானுங்கன்னு. இப்ப இந்த பூச்சி கிட்ட சிக்க கூடாதுல்ல, அதனால பெண்ணு எஸ்கேப் ஆயிட்டே இருப்பான். அப்பதான் அவனுக்கு ஒரு டவுட். இப்ப கைபர் இவனை போட்டு தள்ளணும்னா அவனே நேரடியா வந்திருப்பான். இப்படி பூச்சி எல்லாம் அனுப்ப மாட்டான். சோ ஏதோ ஒன்னு பெருசா நடக்குது. முதல்ல இத காலி பண்ணணும்னு பில்டிங் குள்ள பூந்து வருவான். அதுவும் அசால்ட்டா பூந்து வந்துரும். அடங்கொய்யால பூந்து வந்தது பெண்ண மயக்க ஆரம்பிச்சிருமா. அவனும் அப்படியே ஹிப்னோடைஸ் ஆகி அவனை எல்லாரும் பென் 10 பென் 10 பென் 10 புகழ்ற மாதிரி தெரியும். ஃபர்ஸ்ட் அவன் என்ஜாய் பண்ணுவான். அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா புத்தி வரும். அவ்வளோ சீக்கிரத்துல நம்ம அடிமையாக கூடாது, நான் கடைசி மூச்சு வரைக்கும் மத்தவங்களுக்காண்டி வாழுவேன், ஏன்னா நான் ஒரு சூப்பர் ஹீரோ எல்லாம் போங்கயான்னு பத்தி விடுவான். அப்பவே அதோட ஹிப்னோடைஸ்ல இருந்து எஸ்கேப் ஆயிருவான். அப்பவே பென்னாவும் மாறிடுவானா. சரி, அது வந்து அட்டாக் பண்ணணும்னு பார்த்தா அப்படியே நிக்கும். எல ஒழுங்கா அட்டாக் பண்ணின்னு பென்னு கெஞ்சிட்டு இருப்பான். அப்புறம் தான் பென்னோட மண்டையில் உரைக்கும், நம்மளை இங்க டைவர்ட் பண்ணிட்டு அந்த பையன் என்ன வேலை பாக்குறான், ஏதோ சாரி இல்லன்னு முழிப்பான். இங்க ரூக் அந்த கைபர் பைய கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பானா. அவங்கிட்டயும் மேட்ர சொல்லிடுவான். இவனு நம்மள டைவர்ட் பண்ணிட்டு ஏதோ திலாலங்கடி வேலை பாக்குறானுங்க, அந்த நண்டு வாயன் வேற எதுக்கோ வந்திருக்காம்பா. உடனே அந்த கைபர் பைய விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு, என்ன தம்பி இவ்வளவு லேட்டா தெரிஞ்சுக்கிட்டீங்க, வேற எதுவும் இல்ல, நெம்ப மண்டைய பிச்சுக்காதீங்க, உன்னோட பிளம்பர் ஜெட்டை செக் பண்ணியானே ஆப்பான். அதான் பெண்ணும் அவனும் எப்பவும் வந்துட்டு போவாங்களே அந்த வண்டி. உடனே வேக வேகமா பெண்ணு போய் பாப்பான். மால்வேர் பையன் அங்க என்னத்தையும் நோண்டிட்டு இருப்பான்.
இல்ல செத்தப்பையில நீ இன்னும் சாவலையான்னு கேப்பான். அது எப்படி முடியும் பெண்ணு? உனக்கு நான் தான் எதிரி, எனக்கு நீ தான் எதிரி. உன்னை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன்பா. கரெக்டா ரூக் வருவானா, 2 பேரும் சேர்ந்துட்டாங்க, இனி நின்னா பலந்துருவாங்கன்னு குடு குடு குடுன்னு எஸ்கேப் ஆவான். ரூக் அவன் வண்டியை செக் பண்ண சொல்லிட்டு இவன் எல்லாம் உசுரோட வைக்கவே கூடாது, அதனால நான் ஒரு காட்டிட்டு வரேன்னு அந்த மால்வேரை ஃபாலோ பண்ணி போவான். அதுவும் நம்மால இப்ப ஹியூமங்கஸோரு முடியுமா? 2 பேர்த்துக்கும் பயங்கரமான சண்டை. மால்வேரால இவங்கிட்ட அடி வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால சில்லிப்பைய சல்லித்தனமா அங்க வந்துட்டு இருந்த ஸ்கூல் பஸ்ஸுக்கு நேரா ஒரு பெட்ரோல் வண்டியை தள்ளி விட்டுருவான். இடிச்சதுன்னா வெடிச்சிரும் இல்ல அப்படின்னா பென் அந்த ஸ்கூல் குழந்தைகளை காப்பாத்துவானா இல்ல இவங்கிட்ட சண்டை போடுவானா? சோ பென் அந்த ஸ்கூல் பஸ்ஸை காப்பாத்துறதுல பிஸி ஆயிருவானா? எப்படியோ கஷ்டப்பட்டு காப்பாத்தவும் செஞ்சிருவான். அந்த கேப்ல அந்த மால்வேர் பைய எஸ்கேப் நேரா வண்டி கிட்ட வந்து என்ன ஆட்டைய போட்டு போனான்னு கேப்பானா? செக் பண்ணி பார்த்ததுல எதையுமே ஆட்டைய போட்டுருக்க மாட்டான். வெப்பன்ஸ், கன்ஸ் எல்லாமே அங்கதான் இருக்கும். மெமரி கோரை மட்டும் டேமேஜ் பண்ணிட்டு போயிருப்பானாமா. அதனால சில முக்கியமான பார்ட்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகாது. அம்பிட்டு தான். அவனை பத்தி ரூக்குக்கு தெரியாது. இப்ப வண்டியை வேற டேமேஜ் பண்ணிட்டானா பிளம்பர் டெக்னாலஜிலையும் செக் பண்ண முடியாது. அவனே பென்னு சொல்லுவான், அவன் ஒரு நட்டுக்கல்ல நாக்கு தள்ளி பைய, இப்படித்தான் கிறுக்குத்தனமா ஏதாவது சல்லி வேலையை பார்த்துட்டு இருப்பான். அந்நேரம் பெண்ணை டேமேஜ் பண்ணானே ஒரு குல்லா போட்ட பைய அவனோட உயிரை பென்னு காப்பாத்தினதுனால பெண்ணு கிட்ட சாரி சொல்லி நன்றி சொல்லுவான். அட விடுப்பா, இதெல்லாம் ஒரு கலைஞனுக்கு ஜகஜம்னு அந்த பெல்லு ஒண்ணு உருண்டு போச்சுல, அதை எடுத்து கொண்டு போய் பழைய மாதிரியை வச்சுட்டு அவங்க கிட்ட பயங்கரமா பாராட்டும் வாங்கிக்கிட்டு நான் மக்களை மகிழ்விக்கிற கலைஞன்னு சொல்லிட்டு அவனே அந்த தண்ணிக்கு மேல போய் நின்னுக்குவான். யாரும் வரமாட்டாங்க. ஆனா ரூக்கு மட்டும் முண்டிக்கிட்டு வருவான். ஏன்னா பென்ன தண்ணியில தள்ளுறதுல அம்புட்டு சந்தோஷம். ஆகா வேலைய ஆரம்பிச்சுட்டாயான்னு பென்னு புலம்புறதோட இந்த எபிசோடுக்கு எந்த காடு போட்டு முடிக்கிறாங்க.